நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் மதுரைக்கு பக்கத்தில் தீர்த்தக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1979 இருந்து அந்த பகுதியில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அந்த ஏரியாவுக்கு கரண்ட் வசதி இல்லையா, கரண்ட் இல்லை, குடிக்க தண்ணீர் வசதி இல்லை, ப்ராப்பரான ரோடு இல்லை. மக்கள் வாழ்றதுக்கு இது எல்லாமே ஒரு பேசிக்கான அடிப்படை வசதிகள் தானே. இந்த பேசிக் அடிப்படை வசதிகளே இல்லாமல் 42 வருஷமா வாழ்ந்திருக்காங்க. எப்படி கரண்ட் கூட இல்லாமல் 42 வருஷமா அந்த ஏரியாவில் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியல. குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னா 15 ரூபா கொடுத்து வாங்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. இந்த ஏரியாவுக்கு குடிநீர் கனெக்ஷன் எல்லாம் வந்து கிடையாது. குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னா 15 ரூபா கொடுத்து வெளியே வாங்கணும். வெளியே வாங்கி தான் இவ்வளோ வருஷமா வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ நிறைய இடங்கள்ல அடிக்கடி கரண்ட் கட்டெல்லாம் ஆகுது. ஒரு மணி நேரம் தாக்கு பிடிச்சி கரண்ட் இல்லாமல் இருந்துடலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படி ஏதோ ஒரு போராடி இருந்துடலாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் தாண்டிருச்சு அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாருமே ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிருவாங்க, கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா கரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்துட்டோம். கரண்ட் இல்லாமல் நம்மளால 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. இப்படி இருக்கும்போது 42 வருஷமா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கரண்ட் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. அவங்க வைக்காத கோரிக்கையே இல்லை. யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாரையும் பார்த்து அவங்க இதுக்காக எடுக்காத முயற்சியே இல்லை. நிறைய இடங்கள்ல கரண்ட்டுக்காக போராடி இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த பகுதிக்கு இது வரைக்குமே ஆக்ஷன் எடுக்கல. இப்போ நம்ம டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 42 வருஷம் கழிச்சு அந்த ஏரியாவுக்கு புதுசாக கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த வீட்டு பட்டா இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே உடனடியாக வீடு பட்டா வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சில வீடுகளில் கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது. அதுக்கான பணிகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. எல்லா வீடுகளுக்கும் கரண்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரோடு போட்டு தரோம், குடிக்க தண்ணீர் வேணுமா அதுக்கான வசதிகளையும் ஏற்படுத்தி தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் யார் நிறைவேற்றி வச்சிருக்காங்க அப்படின்னா மினிஸ்டர் வன்னியரசு சார் அவர்கள் தான். அவர் காதுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி போனதுமே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் வந்து ரெகுலராக நம்ம டாப் 5 நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஞாபகம் இல்லை தம்பி, மறந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு ரீகால் மாதிரி சொல்லிடுறேன். மதுரை மாவட்டத்தில் சோளங்கரணி அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் போத்திராஜன் வள்ளியம்மன் அப்படின்ற ஒரு திருக்கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட 800 வருஷம் ரொம்ப பழமையான கோயில் அது. கடந்த ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகிற பாதையை வந்து மூடிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, 800 வருஷம் பழமையான கோயிலோட பாதையை மூடிட்டாங்க. திருவிழாவே நடக்கலை அந்த ஊரில். திருவிழா அப்படிங்கிறது நம்ம ஊர் திருவிழானா எவ்வளோ சந்தோஷமாக நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். அந்த ஊர் மக்கள் இது வரைக்கும் திருவிழாவே பார்க்கல. எலெக்ஷன் டைமில் நிர்மல்குமார் சார் வந்து ஒரு பிரச்சாரத்துக்காக வந்து அந்த ஊருக்கு போகிறாரு. அப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி 21 வருஷமாக அந்த கேட்டு போட்டு மூடிட்டாங்க, திருவிழாவே நடக்கலை, இதை உடனடியாக சரி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததுமே கண்டிப்பாக அந்த பாதை வந்து திறக்கப்படும், உங்களுக்கு புதுசாக ஒரு பாதையை அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வராரு. சொன்ன மாதிரியே டிவிக்கே ஆட்சியை பிடிக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நிர்மல்குமார் சார் வந்து அந்த ஊருக்கு போயிருக்காரு. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் சந்திக்கிறாரு. ஒரு தனியார் நிறுவனம் வந்து கேட்டு போட்டு மூடி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த கேட்டு எல்லாம் வந்து அகற்றி எறிகிறாங்க. புதுசாக ஒரு ரோடு போட்டு தராங்க. ரோடு போட்டு தந்ததுமே அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். பல வருஷம் கழித்து நம்ம ஊரில் கோயில் திருவிழா நடக்க போகுது அப்படின்னு. இந்த நியூஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ எதுக்காகடா அந்த நியூஸை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஊர் திருவிழா வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. கோலாகலமாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 21 வருஷமாக நின்று போன திருவிழா வந்து இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து தொடங்கியிருக்கு. நிர்மல்குமார் சார் வந்து திரும்ப அந்த திருவிழாவில் போய் கலந்துக்கிட்டாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஆனால் அடுத்ததாக 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த டாஸ்மாக் எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரோ பாராக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்பாக மினிஸ்டர் விக்னேஷ் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக ரெவன்யூ வர்றது டாஸ்மாக்லேருந்து தான். ஆனால் இந்த டாஸ்மாக்கே வந்து பல வருஷமாக ரொம்ப மோசமான நிலைமையில தான் வந்து இருந்திருக்கான். இந்த டாஸ்மார்க்லேருந்து தானே அதிக ரெவன்யூ வருது. இந்த ரெவன்யூவை எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. டாஸ்மார்க்கில் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, எல்லாரையும் குடிக்க வாங்க, அப்போ தான் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது ரொம்ப 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 தப்பாயிடும். அதுக்காக நிறையா பேர் நிறைய ஐடியாஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து ரெஸ்ட்ரோ பாராக ஆரம்பிச்சிடலாம். ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் பார். சாப்பிட்ணுன்னு வர மக்கள் வந்து சாப்பிடட்டும், குடிக்கணும்னு வரவங்க போய் குடிச்சிட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும். இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும், இன்னும் வந்து ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய டிஸ்கஷன் போச்சு. நாங்கள் டாஸ்மார்க்கவே வந்து ப்ரைவேட்டுக்கு வித்துடலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசித்தோம். ஆனால் ப்ரைவேட்டுக்கு வித்துட்டா
அது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். அதில் ஒன்று தான் ரெஸ்ட்ரோ பார். அது அதிகாரப்பூர்வமாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணலை. இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இதை ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லட்டும். மக்கள் சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு. நீங்கள் நினைக்கலாம் டாஸ்மார்க்கில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம போய் வந்து சாப்பிட்றது, ஐயோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ரெஸ்ட்ரோ பார்க்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகாக நீட்டாக வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பரான பவுன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. டிஜே மியூசிக்லாம் போட்டு ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டுலாம் வருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க ப்ராப்பராக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல க்ளீன் அண்ட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோட. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக கோயம்புத்தூரில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். துடியலூர் அப்படின்ற பகுதியில் வினோத் அப்படின்ற போலீஸ் வந்து நைட் ரவுண்ட்ஸில் இருக்கார். நைட் ரவுண்ட்ஸில் இருக்கும்போது 23 வயசான ஒரு இளம் பெண்ணும் அந்த பெண் வந்து தன்னோட ஆண் நண்பருடன் வந்து இருந்திருக்காங்க. எதுக்காக லேட் நைட்டில் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக விசாரணை பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த பெண்ணிடம் வந்து ரொம்ப தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. உங்களை வந்து நான் தனியாக விசாரணை பண்ணணும், சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னா அவர் என்ன முயற்சி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது உடனே அந்த பெண் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு போய் அந்த ஒரு ஆண் நண்பரிடம் வந்து இன்னொரு போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. போய் இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே அந்த பாலியல் தொல்லை கொடுத்த போலீஸ் வினோத் அவர்களை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தைரியமாக ஏன் அந்த போலீஸ் கூப்பிட்டதுமே வந்து போயிருக்காங்க அப்படின்னா இவர் போலீஸ், இவரை நம்மளை பத்திரமா பார்த்துப்பாரு அந்த ஒரு நம்பிக்கையில் இவர் ஏதோ விசாரணைக்காக கூப்பிட்றாரு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக போயிருக்காங்கல்ல. இந்த சம்பவம் வந்து அந்த பெண் அந்த போலீஸ் மீது எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கை எல்லாமே இப்போது சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஆனால் நான் எல்லா போலீஸும் வந்து குறை சொல்ல மாட்டேன். இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெண் வந்து நைட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. வாங்க வீடு வரைக்குமே நான் உங்களுக்கு காவலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து சேஃபாக வீட்டில் சேர்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி போலீஸும் வந்து சில பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த ஒரு சூழலில் இந்த மாதிரி சில ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக நம்ம விஜயண்ணா ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து ஃபுல் ஆக்ஷன் மோடில் தான் வந்து இருக்காங்க. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 390 கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. 29 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காணாமல் போன 9 குழந்தைகளை வந்து கண்டுபிடிச்சு திரும்ப அந்த பெற்றோர்களுக்கு வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. 8 குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 44 குழந்தைகள் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்களோட படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு போயிருக்காங்க. திரும்ப அந்த வேலைக்கு போன அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஆக்ஷன் மோட்ல வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து இருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக மக்களோட பயன்பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால கூடிய சீக்கிரம் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான ஒரு தலைமை செயலகம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேரை வந்து வேலைக்கு எடுக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் ட்ரோன் மூலமாக கண்காணிக்கிற அந்த ஃபெசிலிட்டியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக தேனிக்கு பக்கத்தில் குமிளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற செக் போஸ்ட்டில் போய் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. சோதனை பண்ணதில் கிட்டத்தட்ட கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பணத்தையெல்லாம் எடுத்து கூட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு எண்ணி பார்த்தா 50,000 ரூபாய் வரைக்கும் சிக்கியிருக்கு. செக் போஸ்ட்டில் லஞ்சம் வாங்கிட்டு நிறைய வண்டிகளை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அதனால் இப்போ 7 போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சென்னை மாநகராட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. சோதனை பண்ணதில் பல பேர் லஞ்சம் வாங்கினதா தெரிய வந்திருக்கு. அதனால 7 அதிகாரிகளை இப்போ பணியிடம் நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விஜய் வசத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.